ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ். 3 வெங்காயம் 3 தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், சோம்பு சேர்த்து தாளித்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணும். பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி, மஞ்சள்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்து சிறிது தண்ணீர் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும், மிளகாத்தூளுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு கொதிச்சு தான் முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். 6 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் மறுபடியும் மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்குங்க. முட்டை வெந்ததும் இப்போ இது சூப்பராக முட்டை குழம்பு ரெடியாக இருக்குது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன, இப்போவே சாப்பிடணும் போல இருக்கா? உடனே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.